வணக்கம். கடைசி காலங்கள்ல நீங்க வசதியான வாழ்க்கைய வாழ்வீங்களான்றது, இப்ப சொல்லக்கூடிய ரேகை உங்க கைரேகையில இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. சாரோட கைரேகையில பாருங்க. இந்த ஆயுள் ரேகை சொல்லக்கூடிய அம்பும், அடுத்தது விதி ரேகை சொல்லக்கூடிய அம்பும், உங்களுக்கு சுக்கிர மேட்லேருந்து உள்வாங்குன மாரி, உங்களுக்கு கரெக்ட்டா விதி ரேகைக்கு டச் ஆகக்கூடிய அம்புல உங்களுக்கு சனீஸ்வரன் மேல நோக்குற மாரி ரேகை பயணிக்குது பாருங்க. அப்போ இந்த மாரி ஆயுள் ரேகையும், விதி ரேகையும் கனெக்ட் ஆயிடுச்சுனாலும், சுக்கிரன் தான் வசதி வாய்ப்பிலே குறிக்கூடிய மேடு. அந்த சுக்கிர மேட்ல இருந்து அந்த விதி ரேகைன்னு சொல்லக்கூடிய அம்பு உங்களுக்கு டச் ஆயிட்டு மேல் நோக்கின கோடுகளா பயணிக்குது பாருங்க. இந்த மாரி ஒரு ஷேப்ல உங்க கைரேகை இருக்கான்னு பாருங்க. அந்த காலப்பிறையிலேருந்தே நல்ல ஒரு இண்டிவிஜுவலா மணி ஏர்ன் பண்ணக்கூடிய அம்பு. அதாவது வந்து இவங்களுக்கெல்லாம் பார்க்கும்போது சொத்துகள், தந்தை, தாய் சொத்துக்கள வச்சிருக்க மாட்டாங்க. இவங்களே தனித்து மணி ஏர்ன் பண்ணக்கூடிய அமைப்புன்ற மாரி இவங்களோட ஃபியூச்சர் எதிர்காலம் கொண்டு போகும். இந்த அமைப்பு இவங்க கைரேகையில ஆயுள் ரேகை மெஷர் பண்ணி பார்த்ததுல, கரெக்ட்டா இவங்களுக்கு ஒரு 40 வயசு, 41 வயசுலேருந்தே வளர்ச்சிகளோட இருப்பாங்க. அது கடைசி காலம் வரைக்கும் இவங்களுக்கு வந்து பயணிப்பாங்க. இவங்க கடைசி ஜெனரேஷனுக்கும் இவங்க சொத்து சுகங்கள சேஃப்டி பண்ணி வைப்பாங்க. இந்த மாரி கைரேகை உங்க கைரேகையில இருக்கான்றத கமெண்ட்ல தெரிவிங்க. அதுக்குண்டான விளக்கத்த நான் தெரிவிக்கிறேன்.